நானு பாபு அவங்க ரிலேஷன் பையன் அவன் பேர் என்னடா கிருத்திக் அவன் 3 பேரும் நம்ம வந்து இது போறோம். அதாவது என்ன ஏரியால பார்த்தது மகிமல்ல கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் எதிர்பார்த்தது. நான் கூட போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. சரி சண்டே ஃப்ரீயா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷன் தான். என்ன பண்றது, வெயிலா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த ரோடு ஃபுல்லாவே வண்டிங்களே வரல. ஏன்னா இது வந்து மெயினா வெறும் கார் மட்டும் தான் போக அலோடு. காரு இன்னும் ரெடி ஆகல. சரி இருந்தாலும் ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த மலையை தான் நம்ம பார்க்க போறோம். பாபு எங்க இருக்குது அந்த மலை? இப்ப அது பாருங்க, அந்த மலை தான். அந்த மலை தான் நாங்க போய் பார்க்க போறோம். கண்டிப்பா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏரியால இந்த மாதிரி ஒரு மலை இருக்குன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனா என்ன ஒரு கஷ்டம்னா, இந்த மாதிரி நம்ம இடங்களை தேடி கண்டுபிடிக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வெறும் தொலைக்காட்சி அந்த மாதிரி தான் போகுதே தவிர இந்த மாதிரியான ஒரு இயற்கை எழுமிகு இடங்களை நம்ம பார்க்கறதே இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறோம். நிறைய வேலை இருந்துச்சு வீட்டில், அதையெல்லாம் முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு என்னுடைய ஸ்டூடெண்ட் 3 இருந்தான். அவன் கூட சாதாரண ஆள் இல்லைங்க, பயங்கரமாக படிப்பான், படிப்பாளி, ஆர்மிக்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் எதிர்க்க பார்க்குற அந்த இடம் என்ன இடம்னா, நாங்கள் அந்த மலையை தேடி தான் போயிட்டு இருக்கோம், இந்த மகிமண்டலம் கோட்டைன்றது. பட் அதையும் தாண்டி இப்போ எதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மலைகளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அது பாருங்களேன், எதுவுமே இல்லை, வெறும் லாரி மட்டும்தான் போகுது. அதையும் தாண்டி அந்த 2 மலையை இணைக்கிற ஒரு பாலத்தை அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா, மக்களுக்காக அல்ல. ஸோ இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு வந்து மிருகங்கள் போறதுக்கான ஒரு வழியாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ பொதுவாக நம்ம யோசிப்போம், நம்ம எத்தனையோ சாலைகளை வந்து போடுறோம். பட் அந்த சாலைகள்லாம் தாண்டி இவங்க ஒரு புது முயற்சியா வனவிலங்குகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத மாதிரி இவங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. அதைத்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டுமே, அதையும் வந்து ஒரு ஷார்ட் எடுத்துடலாம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம். இந்த 2 மலைக்கு இடையில இருக்கிறதா ரோடு. இந்த ரோட்டுக்கு மேல ஒரு ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜு வந்து மெயினா பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளுக்காக தான். இது மொத்தமே வந்து ஏரியா எல்லாமே வெறும் காடு தான். ஸோ நடுவில் வந்து இந்த ஹைவே போட்டிருக்காங்க. இந்த ஹைவே எங்கன்னா பெங்களூர் டு சென்னை, அதாவது புதுசாக வந்து எடுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு சாலை தான். இன்னும் இது திறக்கப்படலை. இருந்தாலும் நாம் அப்படி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான இடம் தான். பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பாருங்களேன், இந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். பார்க்குறதுக்கு சின்ன மலை மாதிரி தான் தெரியும், ஆனால் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க மலை. அந்த மலையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, ரோடா இருந்தா வந்து விலங்குகளுக்கு ஒரு பயம் ஏற்படுன்றதுக்காக அழகா மண்ணை கொட்டி விட்டுருக்காங்க. பாருங்க, இது எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுங்களா. அதாவது என்னதான் நம்ம அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் எவ்வளோ வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பாருங்க எவ்வளோ அழகா நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்க. நானும் ரொம்ப புதுசா இருக்கு எனக்கும், ஏன்னா இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னு என்ன, பொதுவாக பிரிட்ஜுன்னா 2 பக்கம் சுவர்களும் நடுவில் ரோடு போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, அழகா வந்து இந்த மலை, அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோடு தான். ஆனால் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னா, வனவிலங்குகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து எந்த கஷ்டமும் இல்லாம இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போறதுக்கான உருவாக்கப்பட்டதுதான். ஆனா ஒரு யோசிங்க, எந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
எவ்வளவு அழகா யோசனை பண்ணிருக்காங்க பாருங்க. நான் கூட யோசிக்கவே இல்லை. என்னுடைய ஸ்டூடெண்ட் பாபு தான் சொன்னார், சார் அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. சரி, நான் என்ன நினைச்சேன், ஏதோ ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே ரோடே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரோடா இருந்தா நம்ம யோசிச்சிருப்போம், நம்மளே யோசிப்போம், சார் விலங்கு எல்லாம் எப்படா போகும், அந்த ரோட்டு மேல போகணும். பட் அந்த ரோடா இருந்து பயப்படக்கூடாதுன்றதுக்காக இது இயற்கையாகவே இருக்கிற ஒரு சாலை, இயற்கையாகவே இருக்கிற ஒரு மண் ரோடு தான். ஸோ அந்த மாதிரி மலை மாதிரியே ஒரு கணக்கு காட்டுறதுக்காக விலங்குகளுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க அந்த எட்ஜ் வந்து பாருங்க, பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. இது மொத்தமே அந்த மலையினுடைய தொடர்ச்சியா நம்மளுக்கு காட்டுறாங்க. அதான் இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல். உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளவுதாங்க. இதுல அப்படியே இந்த பக்கம் இறங்கி என்ன விலங்கா இருந்தாலும் சரி, நீங்க நினைக்கிற மாதிரி அது சிங்கம், புலி, கரடி, யானை, என்ன விலங்கோ, குரங்குகள் யாரா இருந்தாலும் இந்த வழியா வந்து அப்படியே போயிட வேண்டியதுதான். இந்த ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அந்த ரோடு தெரியாத மாதிரி ஹைட்டா ஷீட் வேற வச்சிருக்காங்க. ஏன் தெரியுங்களா? அக்கம் பக்கம் வந்து வரக்கூடிய வாகனங்களோட ஒளி கூட அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வெளிச்சமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதாவது அவங்க இருக்கிற மாதிரியான இடத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு வழியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அரசாங்கம். ஸோ நாங்க போக வேண்டிய தூரம் எங்கேயோ தான் இருக்கு. இருந்தாலும் இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் இந்த ஃபாரஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட ரோடு இது வந்து நெடுஞ்சாலை, பைபாஸ் ரோடு, NH. அது வந்து அனிமலுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல தாண்டி போறதுக்கு தான் இதே ஒரு காடாகவே ரெடி பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம பாக்குறது நம்மளுக்கே தெரியும் பிரிட்ஜுன்னு, ஆனா அனிமலுக்கு தெரியாது இது பிரிட்ஜுன்னு. இது காடோட காடு சேர்ந்ததுதான் கருத்து, இது சேர்ந்தது. ஆமா, என்னுடைய மாணவனுக்கான ஒரு நல்ல தலை சிறந்த மாணவன்னா பாபு தான் சொல்ல. ஏன் இல்லைங்களா, இது அதெல்லாம் யோசனை பண்ணி சொல்றான் இல்ல, அந்த ஒரு கருத்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது பாருங்க, நான் ஃபோன் பண்ணேன், பாபு இந்த மாதிரி இந்த மகிமல்ல கோட்டைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. எதுவுமே சொல்ல, சார் நீங்க வாங்க நம்ம உடனே போகலாம் அப்படின்னு சொன்னா. சரி, நேரம் கோட்டைக்கு தான் போகலாம் வாடான்னு சொன்னேன். சார் ஒரு முக்கியமான இடங்கள் வாங்க சார் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். என்னடா அந்த முக்கியமான இடம், அந்த இடத்த தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அவன் சொன்ன கருத்து பாருங்களேன், அந்த ஃபாரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் இணைக்கிறது விலங்குக்கே தெரியக்கூடாதான். ஸோ அந்த அளவுக்கு நேர்த்தியா செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பாராட்டுக்குரியதா இருந்தது. அதுதான் அந்த மலை பாருங்க, எவ்வளோ அழகா செஞ்சிருக்கிறாங்க. கடைசியா ஒரு முறை இந்த மலையெல்லாம் சுற்றி பாருங்க. இயற்கையா இருக்கிற சில இடங்களுக்கு நம்ம போயிட்டு வர்ற மாதிரி வாழ்க்கையில வேற எதுவுமே சந்தோஷம் இல்லைங்க. பாருங்க எவ்வளவு அழகா ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க. அது பாருங்களேன், இன்னொரு முக்கியமான இடம். இந்த இடத்து தான் ஆக்சுவலா நாங்க போக வேண்டிய இடம் இன்னும் எங்கேயோ தொலைவு இருக்கு. சரி, இருந்தாலும் இந்த ரோடு எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பாருங்க, இதுதான் அந்த ரோடு. எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்கிறாங்க. மலையை தான் குறைஞ்சுதான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அதுல சூப்பரான விஷயம் இந்த விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, கீழே மண்ணு கொட்டிக்கிறாங்க. இது வரைக்கும் நானும் பார்த்தது இல்லை. எனக்கு ஒரு புதுமையான அனுபவம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா காடு மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இன்னும் கொஞ்ச நாள் போனா செடியெல்லாம் வந்துடும் போல இருக்குது. சரி பரவாயில்ல, செடி வந்தாலும் அந்த பில்லுங்கெல்லாம் முளைச்சிருந்துச்சுன்னா, ஸோ அந்த விலங்குகளுக்கு என்ன தோணும்னா, அட இது கூட காடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அதில் போயிடுவாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நிறைய வண்டிங்களே இல்லை. பாருங்க, ஒரே ஒரு வண்டி தான் போகுது. அந்த வண்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகான இடம். இந்த மலையை நோக்கி தான் போக போறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மலையை என்னுடைய மாணவனோட போயிட்டு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு இணைப்பு எதுனா அந்த கற்றல் விஷயத்துல அந்த மாணவன் சிறந்த மாணவன். அவரோடு இணைந்து நாங்கள் இந்த இடத்துக்கு போறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மீண்டும் தொடருவோம். பாருங்க, நான் மேல போய் தான் நம்ம பார்த்தோம் அதை. பட் நீங்க நல்லா யோசிங்க, கீழே இருக்கிற அந்த பாலம், அதனோட தரை பாலத்தை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்குங்க. ஸோ 10 அடி டு 5 அடிக்கு மேல அந்த அளவுக்கு மண்ணு கொட்டி இருக்கிறாங்க. இது எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யோசிப்போம் ரோடு போட்டாங்க அரசாங்கம் அப்படின்னு. பட் ரோடு போட்டாலும் பரவாயில்லைங்க, அந்த வனவிலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, அதாவது அவ்வளவு மண்ணு கொட்டியிருக்காங்க பாருங்க. அந்த மண்ணை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த இடம் தான். சரி, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சொல்றேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி ஒரு இடத்த பாக்குறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி என்னன்னா, வனவிலங்குகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதான் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். சரிங்க, நம்ம இப்ப போக போற இடம் தான் அந்த என்ன இடம், அது மகிமண்டலம் கோட்டையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்.
எனக்கு வழி தெரியாது, அதனால என்னுடைய ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அவனும் காலையிலே சொன்னான் போலாம் வாங்க சார் அப்படின்னா. மலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் பட் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். சரியான பாதையெல்லாம் இல்லை, அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறோம். ஏதோ ஒரு ரோடு ஒன்று வருதுங்க, இந்த ரோடு தான் நமக்கு ஒரு பெரிய விஷயம். சரிப்பா, ஒரு சந்தோஷம். அதான் ரோடு வந்துச்சுங்க. ரைட், ரோடு தான் ஆரம்பமே, இன்னும் எவ்வளோ தொலைவு இருக்கா. ஆமாம், இதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம். அதாவது நேம் போர்டு கூட வந்துச்சு, தாதிரெட்டிப்பள்ளி மைய மண்டலம். இந்த ரோட்டை நோக்கி தான் நம்ம போக போகிறோம். என்னமோ தெரியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் கரெக்டான பாதையெல்லாம் இல்லைங்க, நம்ம தான் கொஞ்சம் உஷாராக தான் போனோம். பாபு எந்த வழிடா? ரொம்ப ஆசையாக தான் இருக்கு அந்த இடத்த போய் பார்க்கணுன்னு, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பாபு தான் வழி நடத்துகிறான், ஏற்கனவே போயிருக்கிறான். மைய மண்டலம் கோட்டை. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்னா, எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு கோட்டையை இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குதுன்னு ஒரு கஷ்டம்தான். எங்கிருந்தோ வந்தெல்லாம் பார்த்துட்டு போறாங்க, நம்ம இந்த இடத்துக்கு பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டம். அதையெல்லாம் தாண்டி சரி, வெயில் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப நாளா நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன், போகணும் 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 போகணுன்ட்டு. இன்னைக்குதான் எனக்கு நேரம் கிடைச்சிருக்கு, அதனால என்னுடைய மாணவனோட போயிட்டு இருக்கேன். பாபு கரெக்ட் வழியில் தான் போறோமா? சின்ன குழந்தை வரான் பின்னாடியே, அவன் போயிருக்கிறான் ஆல்ரெடி, அது மேல வருவானா? ஓகே ஓகே, நல்ல பாதை தான், பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா நடந்து போற மாதிரி தான் இருக்குது. அதாவது காடு மலை தேடி போதுன்றோம் நம்ம இப்பெல்லாம், ஏன்னா நிம்மதியை தேடி நம்ம போறோம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இப்பெல்லாம் காடு பாதைகள் கொஞ்சம் உஷாரா தான் போனோம். இன்னும் தெரியலையே, ரொம்ப பயங்கரமா இருக்குது ரோடுலாம். ரோடே இல்லைங்க, ஒத்தையடி பாதை தான். பாபு சொன்னான் இந்த பக்கம் தான் போகணும்னு, நாங்களும் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். வழி மாறி போற மாதிரி தெரியுது, எங்கன்னே தெரியல, எங்க ஸ்பாட்டுன்னே தெரியல, ஆனா போயிட்டு இருக்கோம். பாபா கூட்டு போட கரெக்டா எந்த இடமும் பார்த்து போயிடும்னு நினைக்கிறேன். கூட்டு போறான் அனுபவசாலி, பார்த்து போட. இதெல்லாம் கரெக்ட் வழியில இல்லைங்க, இந்த வழியில போகக்கூடாது, ஏன்னா ரொம்ப கஷ்டமான பாதைகள் தான். முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து கேட்டோம் போலாமான்னு, போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு விசாரிச்சாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஏன்னா ஏறும்போது ரொம்ப முன்னுங்கள்லாம் அதிகமா இருக்குது, ஏறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஏதோ ஒரு ரூட் இருக்கான், ஸோ அந்த ரூட்ல போய் போகலாம் அப்படின்ற ஒரு ஆசையில கீழே இறங்கிட்டோம். மறுபடியும் வேற ரூட்டை சூஸ் பண்ணி போகிறோம், பார்ப்போம். அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும், அதனால் இந்த வழியாக போங்க, கண்டிப்பாக உங்களால் அந்த இடத்துக்கு சேர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணோன்னா, அங்கேருந்து கொஞ்சம் வழி எடுத்து இந்த வழியாக போகலான்னு முடிவு பண்ணி தான் போக ஆரம்பித்தோம். போகும்போது ஒரு கஷ்டமும் தெரியல, பட் போக போக கொஞ்சம் டயர்டாக தான் ஆகிடுச்சு. வெயில் நேரம் இல்லைங்களா, கஷ்டம் இருக்க தான் செய்யும். சரி பரவாயில்ல, நம்ம எப்படியும் அந்த இடத்த பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்ததுனால, கண்டிப்பாக நம்ம பார்த்தே தீரணுன்ற வெறி இருந்ததுனால, அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் போக ஆரம்பித்தோம். எப்படியும் பார்த்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததுனால முள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். வழிகள்லாம் ரொம்ப கஷ்டங்க, எப்படி சொல்கிறேன்னா ஏதோ நம்ம விறகுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு நேர்த்தியாலாம் இருக்காது, கொஞ்சம் உஷாராக தான் போகணும். ஒருத்தர் சொன்னாங்க இந்த வழியில் போனால் கண்டிப்பாக பார்க்கலான்னு, அதனால் நாங்களும் அந்த வழியை தேடிட்டு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, பரவாயில்லன்னு. ஆனால் அந்த பையன் என்ன சொன்னால், போயிடலாம் சார், ஒரு கஷ்டம் இல்லை, போயிடலாம் அப்படின்னு சொன்னான். சரி, அதனால் நாங்களும் போக ஆரம்பித்தோம். எந்த கஷ்டமும் தெரியல முதல்ல, ஏன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்ததுனால போகிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக தான் இருந்தது. பட் என்ன ஒரு கஷ்டம்னா, அந்த ஏரோ மார்க்கை பார்த்துட்டு தான் போனோம். ஏரோ மார்க் தெரியலனா கண்டிப்பாக உங்களால் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி நம்ம போயிடலான்ற நம்பிக்கையில் சின்ன சின்ன தடைகள்லாம் தாண்டி தான் போக ஆரம்பிச்சிட்டோம். நிறைய இடங்களில் அந்த தம்பி தான் இருப்பார், நான் வந்து பின்னாடி நடந்து வரேன்.
ஸோ வீடியோ ஷூட் பண்ணுறதுனால எல்லாத்தையும் நான் பேச முடியல. அதனால தான் நான் வந்து இப்போது அவனை தான் முன்னாடி போக விட்டு பின்னாடி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்னால், அந்த ஏரோ மார்க்கு அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கோட்டையை பார்த்துடலான்னு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அதனால் அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு தான் போக ஆரம்பித்தோம். இந்த பாருங்கள், இங்கே ஒரு ஏரோ மார்க். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரோ மார்க். அந்த ஏரோ மார்க்லாம் பிடிச்சிட்டு தான் நீங்கள் போக முடியும். அந்த தம்பியை கேட்டால் எனக்கு ஏற்கனவே தெரியும் சார்னு சொன்னான். பட் அதனால் நாங்களும் போனோம். கடைசி வரைக்கும் அந்த வழி அவனும் மறந்துட்டுருக்கான். பட் யாரோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக இந்த வழியில் நாங்கள் போனோம். ஆனால் போகும்போது எங்களுக்கு ஒரு திருப்தி. ஏன் அப்படின்னா, இந்த ஏரோ மார்க்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, நமக்கு எந்த கஷ்டமும் வராது, அதனால் ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டே போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் ஏரோ மார்க்கை பார்த்துட்டே போக ஆரம்பிச்சுங்க. அந்த சின்ன குழந்தையும் தயாராக தான் வந்தான். நாங்கள் மொத்தம் போனவங்க 3 பேர். பாபு, அவருடைய ரிலேஷன் பையன் ஒருத்தன் கீர்த்தின்னு, கூடவே நானும் போயிருந்தேன். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருந்தது. போகும்போது கூடவே நல்ல வேளை ஒரு வாட்டர் கேன் எடுத்துன்னு போயிட்டோம். தண்ணி இருந்தது, ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேன். ஸோ கஷ்டம் தெரியலன்னு தான் சொல்கிறத விட பாதை நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் தெரியும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, போகணுன்ற வெறி இருந்ததுனால ஸ்லோவாக போக ஆரம்பித்தோம். போயிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் எந்த கஷ்டமும் தெரியல. சின்ன சின்ன தடைங்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். பட் போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போகிறோம். என்னடா பாபு, எப்படா இருக்க, நல்லா இருக்கிறியா அப்படின்னு பேசிவிட்டு, நானும் நல்லா இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகவே ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக போகலாம், டைம் ஆகிடும், நம்ம வந்து நேரத்துக்கு பார்க்கணும், அதனால் போயிடலாம் வேகமானு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி அவங்கள போக விட்டு பின்னாடி நான் வந்துட்டுருக்கேன். ஆனால் என்னென்னா, அவங்க ஆல்ரெடி போயிட்டதுனால அந்த இடமெல்லாம் தெரியுமே அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். பின்னாடி நம்ம வந்து முள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பித்து தான் நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். பட் எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன பாறைங்கள்லாம் இருக்குங்க. அந்த பாறைங்கள் மேலே காலை வச்சு நீங்கள் முள்ள போயிடலாம். ஆனால் பட் சேஃபாக போகணும். ஏன்னா வெயில் காலம், நிறைய பூச்சி போட்டுகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் போய் அந்த இடத்த பார்க்க முடியும். பட் போகும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சுற்று. அவங்க ஏரோ மார்க் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டே தான் போனேங்க. ஏன்னா கஷ்டம் எதுவும் தெரியல, ஏரோ மார்க் இருக்கிறதுனால அடுத்தடுத்து ஏரோ மார்க்கை பார்த்துக்கிட்டே நம்ம போகிறோம் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. சரி, பரவாயில்ல, ஏரோ மார்க்கு தான் நம்ம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு போகவே ஆரம்பிச்சிட்டோம். பட் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல். சரி, அது நீங்கள் வீடியோ வரும்போது பார்த்துக்குங்க. இப்போதைக்கு நாங்கள் அந்த வழியை தொடர்ந்து போயிட்டுருக்கோம். போக முடியுமான்னு கேட்டால் போயிடலாம் சார், எந்த கஷ்டமும் இல்லை, நீங்கள் தைரியமாக வாங்க சார் அப்படின்னு சொன்னதுனால நாங்களும் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருந்தோம். அந்த பையனும் வர ஆரம்பிச்சிட்டான். எந்த கஷ்டமும் தெரியல. பேசிக்கிட்டே போகிறதுனால ஒன்றும் தெரியல. நான் என்ன நினச்சேன், நம்ம எப்படி இன்றைக்கி பார்த்துருவோம், ரொம்ப நாள் பார்க்கணுன்னு நினச்ச அந்த கோட்டையை இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம், அதனால் நமக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு நினச்சிட்டு தான் போக ஆரம்பிச்சுங்க. எந்த கஷ்டமும் தெரியல. பட் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இன்றைக்கி சண்டேவாச்சே, நம்ம வந்து எப்படியாவது இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஆசையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக ஆரம்பிச்சது. பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் போகிறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வீடியோவே. இந்த வீடியோ வந்து 1 மணி நேரம் போடலாமா இல்லை இருக்கிறது போடலாமா நினச்சிங்கன்னா, நான் 1 மணி நேரம் இருக்கிறது போட்டலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். சாதாரணமாக ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பட் இது என்ன ஒரு கஷ்டம்னா, அந்த 1 மணி நேரம் வீடியோவும் நான் எடுத்தது வந்து நடந்து போகும்போதே எடுத்தது தான். அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை எடுத்தோம். என்னுடைய மாணவனுடைய துணையோடு தான் அந்த கோட்டைக்கு போகிறோன்ற ஒரு மகிழ்ச்சியில் அப்படியே பேசிகிட்டே போக ஆரம்பித்தோம். எந்த கஷ்டமும் தெரியல. போக போக கொஞ்சம் எளிமையாக தான் தெரியுதுன்னு நினச்சி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துட்டோம். பட் என்ன ஒரு கஷ்டன்றது போக போக தான் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் சிக்கல் உருவாச்சுன்னு சொல்லலாம். போக போக கஷ்டம் தெரியலன்னு நினச்சிங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் சொல்லணும். பட் பரவாயில்ல, போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் போக ஆரம்பிச்சிட்டோம். எந்த கஷ்டமும் முதல்ல தெரியல. பட் போக 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 டயர்டாகிடுச்சு. ஏன்னா வெயில் நேரம் இல்லைங்களா. இந்த பாருங்கள், ஏரோ மார்க். இப்படி ஒவ்வொரு ஏரோ மார்க்காக பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி போகலாம். ஆனால் இந்த ஏரோ மார்க்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இருக்குமானா இல்லை. நீங்களாக கொஞ்சம் யோசிக்கணும், எந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் போயிருந்தாங்கன்னா அந்த பாதைகள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கிறோம். அதனால் அந்த பக்கம் நீங்கள் போகலாம்.
இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வேறு எங்கேயாவது வழி இருக்கான்னு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். என்ன பிரச்சனை அப்படின்றது தான் எங்கள் ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னென்னா, அந்த இடத்துல வந்து சில வழி சரியாக இல்லை. மழை பெஞ்சதுனால, காற்றடிச்சதுனால ஒரு பெரிய முள் மரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த போகிற வழியிலே வீழ்ந்துட்டுருக்கு. சரி எப்பிட்றா போகிறதுன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் மெல்லமாக போக ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் தொடர்ந்துட்டோம். இப்படி ரெஸ்ட் எடுத்து தான் போகிறோம். பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் முதல்ல போக ஆரம்பிச்சிட்டோம். எந்த கஷ்டமும் தெரியல. நானும் டயர்டு இல்லாமல் போயிட்டுருக்குறோம். அவன் தம்பிக்கும் எந்த கஷ்டம் இல்லை. சரி இதெல்லாம் நம்ம லோக்கல் ஏரியா தானே, நமக்கு தெரிஞ்ச இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக போயிட்டோம். பார்க்குறதுக்கு தெரிஞ்ச இடம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் ரொம்ப கடினமான பாதைகள். இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சி தானுங்க. ஏன்னா வரலாற்று நிகழ்வுகளை நம்ம வந்து எல்லாருக்கும் கொண்டு செல்லணும். இந்த மாதிரியான ஒரு வீடியோக்கள் தான் எல்லாரும் போய் சேரும். நான் பொதுவாக வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அருகில் இருக்கிற இடங்களில் மக்களுக்கு கொண்டு போய் செல்கிறது தான் என்னோடய முக்கியமான ஒரு வேலையாக நான் செய்கிறது வழக்கம். எனக்கு வந்து இதனால் வந்து ஒரு பெரிய வெற்றியோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான வரலாற்று இடங்களை நாம் தான் போய் பார்க்கணும். சரி அட்லீஸ்ட் மற்றவங்க யாரும் வந்து பார்க்கணும், நம்ம போயிட்டு பார்த்து அதை ஒரு வீடியோவை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க எல்லாரும் இதை பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான். போகும்போதே வந்து சுவாரஸ்யமாக தான் இருந்தது, ஒரு கஷ்டமும் தெரியல. பட் கூடவே தண்ணியை நாங்கள் குடிக்கவே இல்லைங்க. ஏன்னா போக போக இன்னும் வெயில் அதிகமாக இருக்கும், நம்ம அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக போயிட்டுருந்தோம். கடைசி வரைக்கும் தண்ணி நான் குடிக்கலைன்னு சொல்கிறத விட மேலே போகும்போது தண்ணி பத்தலை. 2.5 லிட்டரு எந்த மூளைக்குன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் போனது மொத்தம் 3 பேர். 3 பேருக்கும் அந்த தண்ணி பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்தலை தான். சரி பரவாயில்ல, எப்படின்னா முயற்சி பண்ணி போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் அவன் குழந்தை, அந்த என்னுடைய மாணவன் எல்லோரும் நாங்கள் வேகமாக போயிட்டுருக்கோம். நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு, போகும்போது ஒரு தடை ஒன்று வந்துச்சு அப்படின்னு. அந்த தடை நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுங்க. யாருமே அதை வந்து செய்யலை. அவங்கவுங்க வராங்க, அவங்களுக்கு எந்த வழி ஈஸியாக இருக்கோ அந்த வழியில் போயிடுறாங்களே தவிர அந்த இடத்த யாருமே க்ளீன் பண்ணலை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளாவது பண்ணலாமேன்ற ஒரு ஆசையில் தான் நாங்கள் அதை வேலை செய்ய ஆரம்பித்தோம். பட் போயிட்டு தான் இருக்கிறோம், நிற்கலை. எங்கள் வேலை வந்து நிற்கலை, போயிட்டே தான் இருக்கிறோம். எப்படியும் நாங்கள் போயிடுவோம், கண்டிப்பாக அந்த கோட்டையை பார்த்துருவோம் நம்பிக்கையில் மெல்லமாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் காலணிகள் அணிந்து வருவது ரொம்பவும் சிறப்பு. காலணியெல்லாம் இல்லாமல் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் காலணி வந்து ரொம்பவும் அவசியம். காலணி போட்டு போங்க. இது சின்ன குழந்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான பாதைகள் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த கஷ்டமான பாதைகள்லாம் தாண்டி தான் நீங்கள் அந்த கோட்டையை பார்க்க முடியும். என்னுடைய மாணவன் ஆல்ரெடி போயிருக்கிறான்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் இலகுவாக தான் இருந்தேன். ஏன்னா அவனுக்கு தெரியுமே அப்படின்றதுக்காக எல்லா இடங்களையும் வந்து அவன் போய் வந்திருக்கிறானே அப்படின்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் அமைதியாக தான் போயிட்டுருந்தேன். ரொம்ப கஷ்டம் தெரியாத, எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் போக. நீங்கள் எங்கே போனாலும் அந்த ஏரோ மார்க்கை ஒரு விசிட் பார்க்கணும். ஏன்னா அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு தான் நீங்கள் போக முடியும். ஏரோ மார்க்கை விட்டுட்டிங்கன்னா வழி தவறி வேறு இடத்துக்கு எங்கன்னா போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா வரும்போது ரொம்ப கஷ்டம். சரி இதுக்கு மேலேயும் டயர்ட் ஆகிடும். அந்த பையன் வேறு ரொம்ப டயர்டாகிட்டான். சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த தம்பிக்கிட்ட தண்ணியை குடுறா, குடிச்சிட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு 2 பேரையும் உட்கார வச்சிட்டேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரின்னு தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டால் எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். தம்பி வீட்டில் ஜாலியாக இருந்துருப்பேன், ஏன்டா வந்தனா நானும் வருவேன், எனக்கும் இதெல்லாம் ஆசை தான். இந்த மாதிரியான வரலாற்று நிகழ்வுகளை பார்க்குறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். எங்கள் ஊர் கோயம்புத்தூர், ஆனால் நான் வந்து அவர் எங்கள் அங்கிள், அவரோட தான் நான் வந்திருக்கிறேன் சார். நானும் கண்டிப்பாக வருவேன், எனக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் தான், ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நான் பார்க்கலான்னு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப சுவாரஸ்யமாக வர ஆரம்பிச்சிட்டான். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதன் பிறகு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சரி இதே மாதிரி ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டால் நம்ம சீக்கிரம் போய் பார்க்க முடியாது, அதனால் போக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தோம். உடனே நான் என்ன பண்ணேன், சரி பாபு உனக்கு இதை பற்றி எதனா விஷயம் தெரிஞ்சால் சொல்லுடான்னு கேட்டதுக்கு, நான் சார்
இந்த இடத்த வந்து உங்களோடு வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, சும்மா தான் இருந்திருப்பேன். உங்களோடு வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் என்னுடைய ஆசிரியரோடு நான் போய் பார்க்குறேன்னா, அது ஒரு பெரிய சிறப்பு சார். அதுவும் வரலாற்று சம்பந்தமான நிகழ்வுகளை பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது சார். அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உங்களுக்கு மகிழ்ச்சின்னா எனக்கும் மகிழ்ச்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கருத்தை நாங்கள் பேசிக்கிட்டு மெல்ல அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாதை. நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இன்னும் போக போகிறோம். மெல்ல மெல்ல நடந்து போகிறோம். அந்த தம்பியும் போயிட்டுருக்காரு. கஷ்டம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுங்க. நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் இங்கே ஒரு பிரச்சனையே. நான் முதல்லே சொன்னேன், இந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமான்னு நினச்சி தான் நாங்கள் போனோங்க. அந்த ஏரோ மார்க்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த மலைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் சுற்றி தான் போக வேண்டியதாக இருக்குது. கிட்டவே தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த சுவர் தான் அதுதான் வந்து கட்டுக்கல்லால் உருவாக்கப்பட்ட சுவர். அந்த சுவரை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி பரவாயில்ல, கிட்ட வந்துட்டும் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிங்கன்னா, அங்கே தான் ட்விஸ்ட்டு. என்னென்னா, நேராக உங்களால் அந்த மதில் சுவரோ அல்லது அந்த கோட்டையோ நீங்கள் எளிமையாக பார்க்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ரொம்ப தொலைவு போய் தான் நீங்கள் அதை போகணும். அந்த மாதிரியான வழியை தான் இவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. உருவாக்கி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறத விட மக்களாக வந்து ஒரு சில வழிகளை உருவாக்கிட்டாங்க. இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன அந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வழி வந்து இல்லையே அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை. என்ன இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு மரம் விழுந்துட்டுருக்கு. ஸோ அந்த மரம் வந்து ஃபுல்லாக முள் மரம் தான். எப்படிடா போகிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. நான் என்ன பண்ணேன், நீங்கள் பாருங்கள், நான் வந்து வேறு ஏதோ வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேட ஆரம்பித்தேன். எந்த இடத்துல வழியே கிடைக்கல. அந்த ஒரு வழி தான் போகுது போல் இருக்கு. நம்ம தான் ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டோமே, அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி போயிடலான்னா, அங்கே நமக்கு பிரச்சனையே என்னென்னா அந்த ஏரோ மார்க்கு தான். ஏன்னா அந்த ஏரோ மார்க்கு கரெக்டாக அந்த முள் சந்தில் இருக்குங்க. இந்த முள் தான் அந்த குறுக்கம். இப்போ நாங்கள் எப்படி இதை தாண்டி நாங்கள் போகிறது? அந்த கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டம். அதையெல்லாம் தாண்டி எப்படியோ கஷ்டப்பட்டு பாருங்கள், கையெல்லாம் கீச்சு. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு அங்கே பாருங்கள், நான் வந்துட்டுருக்கேன். நான் நினச்சிக்கிட்டேன், யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியதுன்னு. சரி பரவாயில்ல, யூடியூப்புக்காக இல்லைனாலும் ஒரு பெரிய அட்வென்ச்சருக்காக நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னா, என்னடாது இவ்வளோ வெயில் அப்படியே முடியலைங்க. ஏன்னா வெயில் நேரம் எப்படி போக முடியும் சொல்லுங்கள். சரி பரவாயில்ல, யாருமே செய்யலைனாலும் நம்மளாவது இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நாங்கள் ஆரம்பித்தேன். ஒரு கொம்பு எடுத்துகிட்டு அந்த ஏரோ மார்க்கை தேடலாம் அப்படின்றதுக்காக தேடி அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறேன். என்னென்னா, மொத்தமாக வந்து கிளியர் பண்ணிட்டேன். எப்படியாவது வந்துடலாம் அப்படின்ட்டு முள்ள வர ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே படுத்துருந்தாங்க வரணும். இருக்கிறதுல ரொம்ப டஃபஸ்ட்டு ரூட்டு இது தான். வேறு வழி இல்லாமல் போயே தீரணுன்றதுக்காக அந்த வழியில் வந்தேங்க. இங்கே பாருங்களேன், நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். கஷ்டப்படாதவங்க யாருமே இல்லையே. இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம அங்கே போக முடியும்னு சொன்னதுனால, சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்டா பாபு, நீ போ முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு முள்ளு அப்படியே நகர்ந்து வரும். ரொம்ப முள்ளுங்க. சரி பரவாயில்லைங்க, நம்ம வந்து பெரிய சாதனையாளராக வரலனாலும் அட்லீஸ்ட் இந்த இடத்த போய் பார்க்குற ஒரு வாய்ப்பாக நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி, நான், என் ஸ்டூடெண்ட்டு 3 பேரும் அந்த வழியாக போயிட்டுருக்கோம். எப்படின்னா பார்த்துருவோன்னு நம்பிக்கை தான். அதையும் தாண்டி முடியல. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த முள் வேறு குத்துதுங்க. அது மொத்தம் சீக்க முள். நீங்களாம் கிராமங்களில் இருந்தீங்கன்னா அந்த சீக்க முள்ளுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அப்படியே எப்படி சொல்கிறது, சங்கிலி மாதிரி குத்து கீழ்ச்சிடும் கையெல்லாம். சரி பரவாயில்ல, நம்ம பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன ஆனாலும் சரி பார்த்துருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போதைக்கு அந்த இடத்துல நாங்கள், பாபு நீ போ, நான் எப்படின்னா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவழ்ந்து வரேன். அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் போக முடியும். ஒரு வழியாக தாண்டி வெளியே வந்துட்டேன். வந்து நானும் அந்த தம்பியும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, சரி திரும்பி நம்ம ரிட்டர்ன் போகணுன்னா நமக்கு இந்த உதவி வேணுமே, அதனால் மறுபடியும் இது கொஞ்சம் நல்லா சீர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மாணவனுக்கு சொன்னேன். அவனும் எல்லாத்தையும் சீர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுங்க. இதுக்கு மேலே தான் ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதுக்கு மேலே தான் நமக்கு அந்த கஷ்டமே. அதை இது பாருங்கள், அந்த பாறையை தான் பாறைன்னு இல்லைங்க,
மொத்தமே கட்டுக்கல்லால் கட்டி வச்சுருக்கிறாங்க. பாபு போதுமா, இதுக்கு மேலேயும் நீ அதை சீர் பண்ணிகிட்டு இருக்காத, நம்ம வந்து நேரம் ஆயிடுச்சு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவனும் என்ன பண்ணான்னா, சரிங்க சார் இது வந்துடுறேன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் சீர் பண்ணி நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் போகிறதுக்கான வழிமுறை எங்களுக்காக மட்டும் இல்லாமல் மீண்டும் யாராவது வரணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை நாங்கள் செஞ்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். போக போக நிறைய த்ரில்லிங்கு, நிறைய அட்வென்ச்சரு, நிறைய ட்விஸ்ட்டு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் பட்ட இந்த கஷ்டத்தை உங்களுக்கு எடுத்து காட்டணுன்ற ஒரு ஆசைக்காக மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு நல்லது செய்கிறோமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவே. பாருங்க, தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வேளை எங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து தெரியும்னு சொல்கிறத விட இந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டே போயிட்டுருக்கோம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த இடத்துக்கு வருவோன்னு எனக்கு ஆசை இருந்தது. அந்த ஆசைக்கு என்னங்க இந்த இடத்துக்கு நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். சரி பாபு நம்ம கிளம்பிடலாம், இன்னும் வெயில் ஆரம்பிச்சிச்சு, இன்னும் வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னும் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரை எளிமையாகவே இல்லை. அதாவது அந்த ஊருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்தை வந்து நம்ம போய் பார்க்குறோன்னா அது ஒரு பெரிய அறிபொருள். அந்த விஷயத்தை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வழியாக தான் நாங்கள் போனோம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ப்ளைன் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க, அது வந்து அந்த ஒரு மலைக்கு தாண்டி நீங்கள் இருக்கிற ஒரு ப்ளைன் ஏரியா தான். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் போக ஆரம்பிக்கணும். கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டேன், ஏண்டா பாபு இதுக்கப்புறமும் ஈஸியாக இருக்குமாண்ணா? சார் இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் இந்த வழியில் தான் சார் போய் ஆகணும்னு சொன்னான். அதனால் இந்த வழியெல்லாம் தாண்டி தான் நம்ம அங்கே போக முடியும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். இது பாருங்கள் எவ்வளோ அழகான பாதைகள். அங்கே தாங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்ன வந்து ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னா, ஒரு லாங் வியூ. அதாவது நீங்கள் கீழே இருந்து வரீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு லாங் வியூ. அவன் என்ன சொல்கிறான்னா, இருங்க சார் வேறு எங்கேயாவது இறங்கி போகிறதுக்கு வழி இருக்கான்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் தேடி பார்க்குறான். நான் சொன்னேன் வாடா இருக்கிற இடத்துலேயே பார்த்துட்டு போயிடலாண்ணா. சார் இருங்க நம்ம இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுறான். எங்கேயும் ஒரு இடத்துல நிற்கலை. அவனுக்கு என்னன்னா, சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகளை தேடி அலைஞ்சான். கடைசி வரைக்கும் எந்த வழியும் கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியும் போயிடுவோன்ற நம்பிக்கையில் போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த லாங் வியூ, அதாவது நாங்கள் போக வேண்டிய இடத்துல எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான இடம் தான் இந்த வியூ. அதாவது இந்த இடத்த நீங்கள் முழுசாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு அலாதி வேறு எதுலேயுமே இல்லை. இந்த இடத்துல பெரும் பாறைங்க, வெறும் அதாவது சிங்கிள் பாறைன்னு சொல்கிறத விட நிறைய பாறைகள், இந்த பாறைகள் சந்து இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அங்கே போக முடியும். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய மாணவனை கேட்டேன், பாபு ரொம்ப கிட்ட வந்துட்டோமாண்ணா? சார் இங்கே வந்துட்டோம் சார், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நீங்கள் அதை பாருங்களேன் அந்த மேலே இருக்க அங்கே தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நானும் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி தான் நீங்கள் போகணும். இருந்தாலும் இங்கேருந்து ஒரு முறை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை நம்ம போக முடியல என்ன பண்ணுறது, அதனால் நம்ம இங்கிருந்தே ஒரு வீடியோ எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிடங்களை ஒரு வீடியோவை எடுத்து பிடிச்ச ஆரம்பிச்சிட்டேன். பிறகு என்ன பண்ணோன்னா அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏரோ மார்க்கு. நீங்கள் ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வந்துடலாம் தான், ஆனால் நடுவில் எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், என்னடா இதுக்கப்புறம் போக முடியாது போயிடும் போல் இருக்குன்னு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசை தளர விடாமல் நாங்களே அதுக்கு ஒரு வழியை உருவாக்கிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டோம். சரி இதெல்லாம் தாண்டி தானே பார்க்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் சரி இந்த பாதை வழியாக தான் போயணும்னு சொல்லிட்டதுனால அந்த வழியோடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வந்துட்டுமா நானும் கேட்டுட்ருக்கேன். அவனும் சார் வந்துட்டு சார் சொல்லிட்டுருக்கான். அதாவது என்ன சொல்லுதுன்னா, மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு எல்லா மூச்சும் வாங்குது. ஏன்னா ஃபுல் ட்ரெக்கிங்க. நீங்கள் உண்மையிலே வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏர்லி மார்னிங் வரலாம், இல்லை ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி வரலாம். சரி அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணிங்கன்னா ஓகே. இந்த நடு வெயிலில் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்களேன், அந்த ஏரோ மார்க்கை பெயிண்டில் இருந்தால் அழிச்சிருவாங்கன்னு அப்போவே வந்து அந்த காலத்தில் ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்குறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் கூகுள் மேப்பு இது தான். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு தேடினீங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ எளிமையாக வழி கிடைக்காது. இந்த பாதையை தான் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோட்டையை நீங்கள் போய் பார்த்துடலான்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். நாங்களும் அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த பாறைங்கள்லாம்
ஒரே சிங்கிள் பாறை. நீங்கள் ஜென்ரலாக வள்ளிமலை போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு கல்லில் பெரிய கோயில் கட்டியிருக்கிறான்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் இது. ஒரே பாறைன்றது ஒரு பெரிய பாறை, நிறைய நீங்கள் ரொம்ப ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும், வழுக்கை சம்பந்தமான பாறைகள். நீங்கள் வெள்ளையங்கிரி மலை இந்த மாதிரி நிறைய மலைக்கு போயிருப்பீங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ஒன்றும் ஒரு டஃபஸ்ட் ரூட், அதாவது ரொம்ப டஃப்பான ட்ரெக்கிங்னா இதுதான் நான் சொல்லுவேன். நான் எதிர்பார்க்கவில்லை. சரி, நம்ம ஏரியா மலை ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு நினச்சி நாங்கள் போக ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டங்க, டயர்டாகிடுச்சு. பாபு இதுக்கப்புறம் என்னால் முடியல, வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். சார் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சார், பார்த்துட்டு போயிடலாம், நீங்கள் வேறு ரொம்ப ஆசையாக பாருங்க, கையெல்லாம் பாருங்கள் அந்த தூசு தும்மு. ஏன்னா அந்த மாதிரி தவழ்ந்து வந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது தாங்க ரொம்ப ஒரு நீட்டான இடம்னு சொல்கிறத விட ஒரு 90% நீங்கள் வந்துட்டதுக்கான அறிகுறி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் அந்த மலை தான், வெறும் காடு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவுலலாம் இருக்காது. ஆனால் பட் இது வெறும் காடாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ட்ரெக்கிங்கை தான் ரொம்ப நாள் நீங்கள் தேடித்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க. சரி, அவனுக்கிட்ட சொன்னேன், டே பாபு வாடா போகலான்னா, இருங்க சார் நான் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன், ஏதாவது கீழே இறங்குறதுக்கான ரோடு இங்கேருந்து எதாவது இருக்கா பார்க்கலாம். ரோடு என்னமோ கிட்ட தான் சார் இருக்குது, நீங்கள் ஏன் சார் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இருங்க பார்த்துடலாம். எனக்கு பிரச்சனை இல்லை சார், உங்களுக்கு கஷ்டம்னா. இல்லைடா பரவாயில்ல, அதுக்கு போய் என்ன இருக்குது, நம்ம வந்த வேலை என்னவோ அந்த வேலை தான்டா முக்கியம், பரவாயில்ல விடு, நீ பார்த்தது போதும், மேலே வான்னு சொன்னேன். ஆனால் அவங்க பார்த்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், அதை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அது என்ன தகவல் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோன்றதான முன்கூட்டியே ஒரு வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா சரி, இந்த இடத்துக்கு தான் போக போகிறோன்றது ஓகே தான், ஆனால் அதையும் தாண்டி இங்கே இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை பேசலான்றதுக்காக தான் இந்த வீடியோவில் இது எடுத்தேன். என்ன அந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல். என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, நிறைய சுவர்களில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு சிமெண்ட்டு அந்த மாதிரியான சுவர்கள்லாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு சுவர். என்ன சுவர் அப்படின்னா, வெறும் கல்லுங்களே அடுக்கி வச்சுருக்குறாங்க. அதாவது நீங்கள் எப்படி யோசிக்கலான்னா, நம்ம போய் அடுக்கி வச்சோமான்னா இல்லை, இல்லை யாராவது அடுக்கி வச்சாங்கன்னா இல்லை, ஆனால் அந்த காலத்திலேயே அப்போவே அடுக்கி வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு சுவர்னு கூட சொல்லலாம். நீங்கள் எந்த இன்ஜினியரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இயற்கையாக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் அந்த காலத்தில் தொழில்நுட்ப உதவியே இல்லாமல் நிறைய செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்னு. நான் அவனையும் கேட்டேன், என்னடாண்ணா தெரில சார், கிட்ட வாங்க நீங்களே வாங்கலை அப்படின்னு சொன்னதுனால நானும் கொஞ்சம் கிட்ட போக ஆரம்பித்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. என்னென்னா, ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சுற்றுச்சுவர் மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் சுற்றுச்சுவர்னு சொல்கிறத விட ஒரு நல்ல தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலை மேலிருந்து வரக்கூடிய தண்ணி வேகமாக எங்கேயோ ஒரு இடம் போய் பாயறதை விட இது எல்லாவற்றையும் ஒரு சேர கொண்டு போய் ஏதாவது ஒரு குளமோ அல்லது ஏதாவது ஒரு குளம், ஆறு அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் சேர்கிறதுக்காகத்தான். நீங்கள் பாருங்களேன், இதெல்லாம் கருப்பாக இருக்குது, இதெல்லாம் தண்ணி வந்த இடம். அதையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த தண்ணியை தடை பண்ணி இதையெல்லாம் கொண்டு போய் எங்கோ கீழே ஒரு இடத்துல கொடுக்குறது. என்னென்னா, விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி செய்யறதுக்கான ஒரு வழிமுறையை தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பாறைகள்லாம். பாறைக்கு பக்கத்தில் அது டவுன் தான், அந்த டவுனில் அழகாக நிறுத்தி மழை வந்தால் அந்த மழை தண்ணிலாம் தேங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் இதை செஞ்சுருக்கிறாங்க. சரி, நம்ம வந்த வேலை என்னமோ அதுதான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க. என்னென்னா, தண்ணி வேகமாக போய் வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ அழகாக ஒரு பெரிய மதில் சுவர் போல் அது எல்லாவற்றையும் வெறும் சின்ன சின்ன கற்களால் தேக்கி அந்த தண்ணியை அப்படியே கொண்டு போய் இயற்கை விவசாயமோ அல்லது விவசாயத்துக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா வரலாற்றினுடைய சுவடுகள். இது எல்லாமே வரலாற்றுக்கான ஒரு எவிடன்ஸ். அதையத்தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிதறிட்டு இருந்துச்சு. என்னென்னா உடஞ்சிட்ருக்கு, அங்கே கட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் பட் மழையின் காரணமாகவும் காற்று அந்த மாதிரியான இயற்கை பிரச்சனையினால் அது உடஞ்சி போயிருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் பார்க்க போயிருந்தேன். பாருங்கள், இதெல்லாம் தண்ணி போன இடங்க. எவ்வளோ அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம் பாருங்களேன். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச ஒரு தொகுப்பை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எல்லாவற்றையும் என்னால் உங்களுக்கு இது சொல்ல முடியுமானா இல்லை.
இருந்தாலும் பரவாயில்ல. நான் இதில் பேசியிருக்கிற எல்லா விஷயங்களுமே என்னுடைய அனுபவங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே தவிர இதை பற்றிய வரலாற்று செய்திகள் நிறைய நமக்கு கிடைக்கல. ஒரு காலத்தில் வந்து இந்த இடத்துல ராஜாக்கள்லாம் இருந்ததாகவும் அவர்களுக்குன்னு தனி அறைகள் இப்படிலாம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இருந்த விஷயங்கள் என்னென்னா, அந்த பாதை வந்து அந்த கல்லால் கட்டப்பட்ட அந்த மதில் வந்து கொஞ்சம் இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு. நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் இயற்கைக்கு முன்னாடி நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா பாபு, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம எப்படியாவது இந்த இடத்த போய் பார்த்துடணும், அதுக்கான வழியை மட்டும் செய்யிடா போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சார் இந்த வழி தான் சார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெல்ல மெல்ல போக ஆரம்பித்தோம். அந்த மதில் சுவரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். என்னால் முடியல. திடீர்னு ஒரு யோசனை, நம்ம வந்து வெயில் நேரத்தில் வந்துட்டோம், இதுக்கப்புறம் போக முடியாது, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ற ஆசையில், பாபு நம்ம திரும்பி போயிடலாம் வாடான்னு. சார் வாங்க சார், இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சார் அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் ஸ்டார்ட் மியூசிக்ன்ற மாதிரி ஸ்டார்ட் ஏரோ மார்க் அப்படின்னா அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிக்கிட்டே போக ஆரம்பித்தோம். எனக்கு என்ன கஷ்டம்னா, என்னடா கிட்டக்கிற மாதிரி இருக்குது, சுற்றி போக வேண்டியதாகுண்ணே. அப்போ தான் சொன்னேன், நான் ஆல்ரெடி வெள்ளியங்கிரிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டதுக்கு, நானும் போயிட்டு வந்திருக்கிறேன் சார், ஒரு நல்ல தகவலை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டான். உடனே நான் கேட்டேன், நான் கூட போனடா, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அதை விட கஷ்டமாக இருக்கும் போல இருக்குதுடா, கிட்டக்கிரமாக இருக்குண்ணா. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பாதையே இல்லை. அதுதான் எங்கள் ஒரு பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை. அப்புறம் சொன்னான், சார் இந்த வழியாக போனோம்னா நம்ம போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்டையை வெடிச்சிட்டு ஒரு ட்ரக்கிங் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ட்ரக்கிங் தான். என்னன்னா, நீங்கள் இமயமலை ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மலைங்களை ஏறி பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய ஸ்டாமினாவோ பாடி ஃபிட்னஸோ எல்லாமே இதில் நல்லாயிருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் தேடி பார்த்தேன். கூகுள்லேயும் சரி, ChatGPT எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். இதை பற்றி வரலாற்று செய்திகள் ஏதாவது இருக்கா, மகிமண்டலம் கோட்டையை பற்றி ஏதாவது செய்தி இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. நிறைய விஷயங்கள் சொல்லலை. அதாவது வந்து மகிமண்டலம் கோட்டைன்னு போட்டிங்கன்னா வேலூர் கோட்டையை பற்றிய விவரங்கள் தான் ChatGPTயே சொல்லுது. ரைட், நம்ம ChatGPT வந்து ஜஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தானே தவிர முழுசான தகவல் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தள்ளி போட்டு இன்றைக்கி போயே ஆகின்ற முடிவில் இந்த இடத்த தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்போது அங்கங்கே இருக்குங்க சின்ன சின்ன வழிகள்லாம் உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. சரி, இந்த ஏரோ மார்க்கெலாம் பிடிச்சிட்டு போயிடலான்னு நம்பிக்கையில் ஏரோ மார்க்கை பிடிக்க ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அந்த ஏரோ மார்க்கு தான். அதாவது வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறதுக்கு மூங்கில் கோயில் அவசியம், இந்த மகிமண்டலம் கோட்டைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஏரோ மார்க்கு. அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டிங்கன்னா போயிடலாம். ஏன்னா அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு வரும்போதே எங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தது. நாங்களும் அந்த இடத்தெல்லாம் சீர் பண்ணி கொடுத்துட்டோம். பிறகு வந்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ மீண்டும் அதே பாதையில் தான் போகலான்ற ஐடியாவில் தான் போயிட்டு இருந்தோம். இருந்தாலும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும், வேறு பாதை கிடைச்சா நம்ம போயிடலான்ற ஆசையில் போக ஆரம்பிச்சிட்டோம். ரைட், இங்கே இதுதாங்க ஒரு எவிடென்ஸு பாருங்கள். அழகாக பாறைக்குள்ளே ஒரு செடி மரமும் வந்துடுச்சு, ஒரு அடையாளம் தான். அப்பாடா, ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம் போல் இருக்கு, நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போயிட்டுருக்கேன். கடைசி வரைக்கும் நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னே உங்களுக்கு இன்னும் கெஸ் பண்ண முடியலையா? ஆனால் கண்டிப்பாக இருக்குங்க, ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப மனசு நெகிழ்ந்துட்டேன். என்னென்னா, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நெகிழ்ந்தன சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பரவாயில்ல விடுங்க, நம்ம வந்து பிரச்சனையெல்லாம் தாண்டி தாங்க ஒரு பெரிய சாதிக்க முடியும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கிட்ட இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நம்ம கதைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாபு கொஞ்சம் தண்ணி குடி, ரொம்ப டயர்டாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு அங்கேருந்து மறுபடியும் போக ஆரம்பித்தோம். ஒரு வழியாக வந்து அந்த ரூட்டை பிடிச்சிட்டு தான் சொல்லுறது. ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா, சின்ன பாதை, குழந்தைங்கள்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். மரத்துலலாம் ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, என்னடா இந்த வீடியோவில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏரோ மார்க் தான் பேசிகிட்டு இருக்குன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய காடு, ஒரு 2-3 மலை ஒன்றா இருக்கிற இடம். இந்த இடத்துல நீங்கள் ஏரோ மார்க் இல்லாமல் போனீங்கன்னா எந்த வழியில் போனீங்க, எந்த வழியில் வரப்போகிறீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஏரோ மார்க்கை பிடிச்சி தான் நீங்கள் போகணும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு வேளை நீங்கள் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏரோ மார்க்கை பிடிச்சி தான் போகணும். தயவுசெய்து யாராவது தெரிஞ்சவங்களை இருந்தால் கூட்டு போங்க, தெரியாதவங்களை வச்சுட்டு போய் கஷ்டப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே சொல்ல போனால் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும். நீங்கள் வெறும் கூகுள் மேப்போ அல்லது வந்து நீங்கள் வெறும் அனுபவ அறிவோ எல்லார்கிட்டையும் கேட்டுலாம் போக முடியாது. பட் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. அங்கே இருக்கிறவங்களை கேளுங்க.
அதாவது ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, நாங்கள் போகும்போது ஒருத்தர் கேட்டோம், என்னென்னா இப்படி போனால் சீக்கிரம் போக முடியுமாண்ணா? அப்போ அவர் சொன்னார், அவர் யாரான்னா பெரிய கூகுள் அசிஸ்டண்ட்டோ பெரிய கூகுள் ஆஃபீஸரோ இல்லை, சாதாரண ஆடு மேய்க்கிற ஒருத்தர் தான். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம், இந்த ஊருக்கு சந்தில் போங்கன்னு சொன்னவர் அவர் தான். நான் அப்போ தான் சொன்னேன், அட இவர் தாங்க ஒரு கூகுள் அசிஸ்டண்ட்டு, அவர் தான் சூப்பர் கைடு. என்னென்னா அவர் ஃபோட்டோ எடுக்கலைன்னா அவர் வேகமாக ஆடு ஓட்டி போகிறதுனால அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எங்களால் பேச முடியல. சரி பரவாயில்ல, அதையும் தாண்டி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இன்றைக்கி நான் பட்ட அந்த கஷ்டம் ரொம்ப நாள், ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்னென்னா, இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்திருக்கிறோமா அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தான். மற்றவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காகவது இந்த இடத்துக்கு போயிட்டு வரணுன்ற ஆசையில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குற ஒரு ஒரு எந்தூசியாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் எதிர்பார்த்து தான் நான் இந்த இடத்துக்கு போயிட்டுருந்தேன். நிறைய தொலைவு தான், பட் பரவாயில்ல, இதையெல்லாம் கடந்து தான் நம்ம போய் பார்க்க முடியும்னு சொல்கிறதுக்காக அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு போயிட்டே தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வீடியோ, 1 மணி நேரமும் என்னால் பேச முடியுமானா கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வீடியோ வெறும் வீடியோவாக உங்ககிட்ட காட்டுறதை விட எதையாவது நம்ம கூட பேசும்போது உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பின்னாடியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் என்னென்னா, நீங்கள் பிக்சரைசேஷன் பாருங்கள், அந்த வீடியோனுடைய அந்த குவாலிட்டி பாருங்கள், அந்த வீடியோவில் கொண்டு வர விஷயத்தை பாருங்கள், இதே தான் நீங்கள் பார்க்கணும். இருந்தாலும் கூடவே உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை நான் கூடவே பேசிகிட்ருக்கேன். என்னென்னா, நாங்களும் ரெக்கார்ட் பண்ணோம், அப்போது அந்தளவுக்கு மூச்சு வாங்குறது, இந்த சவுண்டுங்கள்லாம் அதிகமாக இருந்ததுனால அது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக சொல்ல போனீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான இடம்தான். நான் மீண்டும் இன்னொரு முறை போகலாம். ஏன்னா கடைசியாக நாங்கள் ஒரு மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னா, ரொம்ப மேலே அந்த பையன் ரொம்ப டயர்டாகிட்டான். அதனால் அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு காரணத்தினால பார்ட் 1 அப்படின்னு எடுத்துங்களேன். அதாவது மகிமண்டலம் கோட்டையினுடைய பார்ட் 1 வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அதனால் இந்த பார்ட் 1 தான் இது. பார்ட் 2 இன்னொரு முறை நான் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ட் 2ல் டேரெக்டான ஒரு லொக்கேஷன், எந்த இடமோ மிஸ் பண்ண இடத்த மட்டும் தான் அந்த வீடியோவில் போடுவேன். ஆனால் இப்போ நாங்கள் போயிட்டு வந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அங்கே போகணும். ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை, இன்னும் தொலைவு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னடா அது போயிட்டே இருக்கிறோம், கடைசி வரைக்கும் அந்த இடமே வரலையே, எங்கே தான் இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னதுக்கு, சார் இந்த வழியாக தான் போகணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் கிட்டலாம் இல்லை சார், இன்னும் தொலைவு போகணுன்னு. ஏன் இவ்வளோ தூரம் சுற்ற விட்றாங்க? பொதுவாக கோயிலெல்லாம் அப்படி தாங்க, டேரெக்டாக சாமியை நம்ம பார்க்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய சுற்ற விடுவாங்க. அந்த மாதிரி இந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலங்களில் கட்டப்பட்ட அந்த கோட்டையினுடைய வழியும் சுற்றி சுற்றி தான் கொண்டு போகிறாங்க. காரணம், அவ்வளோ எளிமையாக நம்ம போய் பார்க்கக்கூடாதுன்றதுக்கா இல்லை ஒரு பெரிய அனுபவத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, போயே ஆகணுன்ற முடிவில் மறுபடியும் அந்த ஏரோ மார்க்கை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொன்ன விஷயம் ரொம்ப பயன்படுத்தப்பட்ட விஷயம், ஏரோ மார்க் ஏரோ மார்க் ஏரோ மார்க். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் பிடிச்சிட்டு போனீங்கன்னா தான் கடைசி வரைக்கும் அந்த ஏரோ மார்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஏரோ மார்க் இதுதான் உங்களுக்கு கூகுள் மேப்பு. ஏரோ மார்க் விட்டிங்கன்னா போச்சு, வேறு எங்கே போய் முட்டிக்குங்க, வழி இருக்காது. இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அந்த பாறையை கடந்து செல்லணும். என்னுடைய மாணவனோடு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் செலவழிச்சிட்டேன். காலையில் ஒரு 10 மணிக்கு போக ஆரம்பித்தோம், கடைசி வரைக்கும் ஒரு 2:30 அந்த டைம் ஆகிடுச்சு. இறங்கவே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டே இருந்துச்சு வழி. ரொம்ப தொலைவான பாதைகள் தான், எப்படியும் போயிடும்னு நம்பிக்கை. மேலே போக போக நமக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி எங்காவது கொஞ்ச நேரம் உக்காரலான்னு பார்த்தா உக்காரவும் முடியல. சரி இல்லை பாபு, நம்ம விடக்கூடாது, இன்னும் வேகமாக போ, அப்போ தான் நம்ம சீக்கிரம் போயிட்டு வர முடியும், நேரம் ஆயிடுச்சு, வெயில் நேரம் ஆகிடுச்சு, நமக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொன்னதுனால அவனும் இன்னும் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டான். நானும் பின்னாடியே போக. இந்த பாருங்கள், வெறும் பாறை. அதாவது நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஏன்டா பாறை மாதிரி நிற்கிற அப்படின்வாங்க. அந்த பாறை எவ்வளோ கடினத்தன்மை கொண்டது. நீங்கள்லாம் ஹிஸ்ட்ரியிலையும் ஜியாகிரஃபிலையும் தான் படிச்சிருப்பீங்க இந்த பாறைகள். அதை பற்றி விவரங்கள்லாம் நம்ம இதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் பாருங்கள், எவ்வளோ கடினமான பாறைகள். ஏன்னா உடையுமா,
உடைக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். காலத்தால் அழியாதது இயற்கையினுடைய ஒரு பெரிய இன்வென்ட்ரியில், ஒரு பெரிய கண்டுபிடிப்பில் இதெல்லாம் பெரிய ஒரு பெரிய விஷயங்க. பதிலில்லாத கேள்விகள். இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உணர தான் முடியும். அதனால் அந்த ஒரு உணர்வை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு நினச்சி தான் இந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். கடைசி வரை கிட்டத்தட்ட போயிட்டோன்னு தான் நினைக்கிறேன். சரி மறுபடியும் கொஞ்சம் டயர்டாச்சு, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இதை பாருங்கள், கொஞ்ச நேரம் உக்காண்டோம் நாங்கள் எல்லோரும். முடியல, டயர்டாக இருக்குது. அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துடுச்சு. அதனால் அந்த ஃபோன் அட்டன் பண்ணி இது வந்துடுறோம் இன்னும் 10 நிமிஷத்தில் சொல்லுறதுனால சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அதையெல்லாம் தாண்டி போகணுன்ற முடிவு பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் மியூசிக். அதனால் மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா அந்த இடத்தையே காட்டலையேன்னு. இன்னும் போக போக நீங்கள் போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நிறைய வழிங்க, வாசிப்படிலாம் நிறைய வருதுங்க. அதை இன்னும் போக போக வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் அந்த இடத்துக்கு நாங்கள் போகலை, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால அங்கேயே உக்காந்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் நம்ம பார்த்துருவோம் நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். சரி அன்னைக்கு இந்த வீடியோலாம் எப்படி இருக்குது என்னன்னு ஒரு விசிட்டை பார்த்துட்டு அங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும். சரி விடாதடா போகலாம் அப்படின்னு வேகமாக இன்னும் அந்த பாறைகள்லாம் தாண்டி நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோன்ற ஆர்வத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நெட்டான பாறை, ஏறவே முடியல. என்ன சொல்கிறோம், வயசான காதில் தான் கொம்பு பிடிப்பாங்க. ஆனால் இந்த பாறையெல்லாம் நீங்கள் ஏறி போனோன்னா வயசாச்சோ ஆகலையோ உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் அவசியம். அதனால் ஏதாவது கொம்பு இருந்தால் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் போகலாம். ஏன்னா நெட்டாக இருக்கும் பாறை, ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இதுதான் அந்த இடம், இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அங்கே போகணும். இந்த வெறும் பாறை தான். எவ்வளோ லென்த்து பாருங்கள், எவ்வளோ அகலம் பாருங்கள், எவ்வளோ பறந்து விரிந்து இருக்குது பாருங்கள். இந்த பாறையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும். ஆனால் இப்போ நான் கிட்ட போக போக உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். என்னென்னா அங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு கோட்டை மதில் சுவர். இது தாங்க நீங்கள் பார்க்க வேண்டிய கோட்டை. அந்த கோட்டைக்கு தான் கிட்ட நெருங்கிட்டுன்னு சொல்லலாம். முதல்ல என்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாசப்படி. எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள், கட்டுக்கல் வச்சு. கட்டுக்கல்லுன்னா மேஸ்திரிங்க இப்போ கட்டுவாங்களான்னு கேட்டால் இதெல்லாம் கட்ட மாட்டாங்க, அவங்களால முடியாது. ஆனால் அந்த காலத்துலேயே அவ்வளோ நேர்த்தியாக ஒரு கட்டியிருக்கிறாங்க. என்னடா இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புக்காக தான் இவ்வளோ தூரம் நான் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். எடுத்த உடனே நான் கொடுத்துருந்தா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடுறதுக்காக தான் லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு நேர்த்தியான வாசிப்படி. யாரோ வந்து போயிருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா யாரோ வந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கால் தடம்லாம் அங்கே இருக்குது, செருப்பினுடைய அந்த இம்ப்ரெஷன் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. என்னடா அது பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி பேசணும்னு நினச்சிக்காதீங்க. தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் அந்த இடம், அந்த நேர்த்தியான சுவர்கள், அந்த மதில் சுவர், இது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் அதை வீடியோலையும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். மேலே போக 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 அவ்வளோ ஹேருங்க, ஃப்ரீ ஹேர். இது பாருங்களா, அதை ஏரோ மார்க்கு. அடாடாடாடா, என்ன ஒரு அழகான காட்சிங்க. மேலே வந்து பூ மாலையை போட்ட மாதிரி ஒரு மரம் உங்களுக்கு காட்சி அளிக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அங்கே போய் பார்க்க முடியும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், அந்த வாசிப்பிடிக்கு டிசைன்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த டிசைன்லாம் தாண்டி இன்னும் எவ்வளோ தொலைவு போகணுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் வீடியோங்க. எடுத்தது அப்படியே போட்டலான்னு ஆசையாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஏன் குறைக்கிறது அப்படின்னு நம்ம ஆளுங்கெல்லாம் யோசிப்பாங்க. 1 மணி நேரம் வீடியோ நாங்கள் பார்க்கணுமா, ஏதோ 10 நிமிஷத்தில் வீடியோ கொடுத்துட்டு போயான்னா 1 மணி நேரம் கொடுத்துட்ருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏங்க அவ்வளோ பெரிய 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகிற கஷ்டத்தை அட்லீஸ்ட் சுருக்கி 1 மணி நேரம் கொடுத்துருக்குறேன். எல்லோரும் நினைக்கிற மாதிரி 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் கொடுக்க முடியும் தான். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய நிகழ்வு இது, ஒரு பெரிய ட்ரெக்கிங்கு. அதாவது கண்மூடித்தனமாக நம்ம போனோம்னா இந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ஏரோ மார்க்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அழகாக நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம். இது மாதிரி நீங்கள் நிறைய வாசிப்படி தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. இது ஒரு வாசிப்படி. இப்படி ஒரு 7-8 வாசிப்படியை தாண்டி தான் நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்லாலாம் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அங்கே போக முடியும். இந்த பாருங்களேன், இன்னும் 12ன்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை 12வது வாசிப்படியா இல்லை 12 தூண்களா
என்ன விவரம்னு தெரியல. சரி நம்ம வந்துட்டோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தார ரெஸ்ட் எடுத்து, ஏன்னா மலை மேலே நமக்கு வந்து சில்லுன்னு காற்று இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் அதிகம் அங்கே, அதை ரொம்ப அதிகமான காற்று இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்றதுக்காக அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். அப்போ தான் அந்த 12ன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு. அதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு தெரியல, ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்ம போகணுன்றதுக்காக மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாஸ்பிடியெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே போகணும். இது ரொம்ப டயர்டு தான், வெயில் நேரம், என்னால் வீடியோவே எடுக்க முடியல. சரி இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 மணி நேரம் வீடியோ நான் எடுத்தேன். இந்த 1 மணி நேரம் வீடியோவும் எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியுமானா முடியல. சரி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு மலை இருக்குன்ற விஷயத்த மற்றவங்களுக்காக நம்ம கொண்டு செல்லலாம், மற்றவங்களாவது பார்க்கட்டும். இப்போ என்னுடைய சேனலில் வந்து எந்தெந்த ஊர்லேருந்தும் இருக்கலாம், எந்தெந்த நாட்டிலேருந்து கூட இருக்கலாம். அவங்களாம் வந்து அட்லீஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா, நான் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு மலை இருக்குதுன்னு. அப்போது இதெல்லாம் நம்ம கொண்டு செல்கிற வேலையை தான் நம்ம செய்யணுங்க. நம்ம யூடியூப்பில் ஏதோ ஷார்ட்ஸை போட்டோம் அப்படின்றத விட இந்த மாதிரியான நிகழ்வுகளை மக்கள்கிட்ட கொண்டு செல்வது ஒரு அற்புதமான விஷயம். அந்த விஷயத்தை தான் நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் பாருங்களேன், கடைசி வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், வீடியோவே எடுக்க முடியல, கையெல்லாம் ஆடுதுன்றது டயர்டுங்க. நீங்கள் வெயில் நேரத்தில் நடந்து போங்க ஒரு 12-1 மணிக்கு, அதுவும் நெட்டு, அவ்வளோ நெட்டில் நீங்கள் நடந்து போக முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தாண்டி தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னு சொன்னதுனால அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. இன்னொரு பார்ட் இருக்குது அந்த பக்கமாக, அந்த பக்கம் எங்களால் போக முடியல. பாபு இதே போதுன்னா நம்ம போயிடலான்னு கூட சொன்னேன். சரிங்க சார், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போகலாம், இல்லைன்னா திரும்பிடலாம் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். மேலே போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா போக முடியும்னு சொன்னாங்க. அங்கே 2-3 பேர் விசாரிச்சு, யாரோ ஒரு 3 பேர் போயிட்டு வந்திருக்குறாங்க, பசங்க தான். சரி வெக்கேஷன் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜாலியாக போயிட்டு அவங்க வந்திருக்குறாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க நான் கேள்விப்பட்டேங்க. என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி மீது வந்து நீங்கள் நின்னால் நீங்கள் உள்ளே போய் விழ மாட்டீங்க, நிறைய ஆழம் தான், ஆனால் வந்து நீங்கள் வந்து உள்ளே விழ மாட்டீங்க, வெறும் கோரைங்கெல்லாம் இருக்கும் மேலே. நல்லா இருந்துச்சு பார்க்குறது. நம்ம ஏதோ காசு கொடுத்தா கூட இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா இயற்கையான இடம். உடனே கேட்டாங்கன்னா சுனை நீர் வருதா பாரா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிடலாண்ணா. இதெல்லாம் வந்து மக்கள் வேஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க, கழிவுகள் அது இது இருக்கும், அதனால் குடிக்க முடியாது சார். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிற தண்ணியை குடிக்கலாம் சார்னு சொன்னதுனால அந்த தண்ணியை குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் அதை விட்டுட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டோம். என்ன பில்லு என்ன வகை எதுவுமே தெரியல, ஏதோ பார்க்கில் இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை அந்த குளம் நமக்கு கொடுக்குறது. ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த குளம் தான் சுவாரஸ்யமான தகவல். நீங்கள் மகிமண்டலம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டிங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஏன் நிறைய பேர் வீடியோக்கள் போட்டிருப்பாங்களான்னு இல்லை, ஏன்னா இந்த ஏரியா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ரேர் லொக்கேஷன் தான் நான் சொல்லுவேன். சரி, அந்த வெள்ளையங்கிரின்னு போட்டிங்கன்னா நிறைய வரும், திருப்பதின்னு போட்டிங்கன்னா நிறைய வரும், வேலூரில் கோட்டைன்னு போட்டிங்கன்னா நிறைய வரும், வேலூர் கோட்டைன்னு ரைட். ஆனால் இப்போ நாங்கள் கொடுக்குற இந்த வீடியோவில் நிறைய இடங்களில் இதெல்லாம் இருக்காது. குறைஞ்ச அளவு மக்கள் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்த பாதைகள். சரி அது பாருங்களேன், அந்த மதில் சுவர், இந்த இடம் தான் ஃபைனல்னு நினச்சிங்கன்னா இல்லை, இன்னொரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாலாம் போக முடியாது, ஏன்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் டயர்டாகிட்டான், நானும் கொஞ்சம் டயர்டாகிட்டேன். சரி பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போயிடலான்னு தம்பி. இப்போதைக்கு இந்த மாதிரியான மதில் சூழலாம் இருந்ததற்கான அடையாளம் இல்லைங்களா, ஸோ அந்த அடையாளத்து வரைக்கும் நம்ம பார்த்துட்டு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலையில் மொத்தம் சிதறிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் கட்டிடமாக இருந்திருக்கும் போல் இருக்குது. செங்கல் கற்கள் சுண்ணாம்பு கலந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தகவல் தான். இருந்தாலும் கடைசியாக ஒரு முறை அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரலாம் நான் கேட்டதுக்கு, சரி போயிட்டு வரலாம் சார்னு சொன்னான். சரி அந்த பையனை அங்கேயே உட்கார வச்சுட்டு நாங்கள் அங்கே இங்கே போக ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், ஏன்னா ரொம்ப வெயில் நேரம் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நம்ம இன்னொரு நாளைக்கு அந்த ரிமைனிங் பார்ட் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்த அந்த சுவர் மாதிரி தான் அங்கேயும் இருக்கும், வெறும் அந்த கட்டிடங்கள் தான். அந்த கட்டிடத்தினுடைய ஒரு ஆஃப் போர்ஷன் தான் நாம் இங்கே பார்த்துட்ருக்கோம். ரிமைனிங் போர்ஷன் வந்து அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் நேரம் கிடைக்க சொல்ல நீங்கள் அங்கே போய் அதை பார்த்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ரிமைனிங் பார்ட்டை நான் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்.
இதெல்லாம் நீங்கள் போயிட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்தெல்லாம் நீங்கள் போயிட்டு பாருங்கள். மேலே நல்லாயிருக்கும் அந்த லொக்கேஷன்ஸ்லாம். ரொம்ப அழகாக ஒரு நீங்கள் காலையில் போனீங்கன்னா சில்லுன்னு இருக்குங்க காற்று. அதாவது 10 மணிக்கெல்லாம் போனால் வெயில், காலையில் 6 to 8க்குள்ளே போனீங்கன்னா ஓரளவுக்கு சில்னஸ் இருக்கும். அதே மாதிரி மேகம் மூட்டமாக இருக்கும்போது போகலாம், வெயில் இல்லாத நேரங்களில் போகலாம். இந்த மாதிரியான நேரங்களை சூஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சில்னஸ். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மலையை தான் நீங்கள், அந்த பாறையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் வரலாறுங்க. வரலாறு எப்போவும் பேசும். வரலாறு இல்லாத காலமே இல்லை. நீங்கள் எவ்வளோ தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாலும் வரலாறுன்னு ஒன்று இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேராது. இன்றைக்கி அந்த நிகழ்வுகளை தான் நாம் வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். உண்மையிலே சொல்லப்போனால் நான் ஹையஸ்ட்டாக ரொம்ப நேரம் பெரிய வீடியோவாக இந்த ஒரு வீடியோவை நான் சொல்லுவேன். என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோக்கள் தான் பெரிய லாங் வீடியோ. அதில் ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ. அதே மாதிரி பருவதமலை, வெள்ளையங்கிரி, அந்த மாதிரி ஒரு சில ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயங்களினுடைய தகவலை போட்டிருப்பேன். இது வந்து ஒரு நல்ல ட்ரெக்கிங், அதாவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். அனுபவம் தான் ஒரு பெரிய ஆசிரியர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனுபவத்தை இந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். மீதி இருக்கிற கொஞ்சம் ரிமைனிங் பார்ட் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. பார்ட் 2 வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போகும்போது போன வழியை நாங்கள் போடல, நாங்கள் வரும்போது வேறு ஒரு வீடியோ சூஸ் பண்ணி நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கம்மி ஆகிடுச்சு. யாருமே எங்களுக்கு அந்த வழியை சொல்லலை. நாங்களாம் தோராயமாக ஒருத்தர் கேட்டதுக்கு இந்த பக்கம் ஒரு குகை மாதிரி இருக்கும், அந்த குகையில் போயிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் அந்த குகையை நோக்கி போகிறதுக்கு அந்த வழியை நாங்கள் தேடிட்டு இருந்தோம். சரி, ஆன் த வேலை வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குங்க, அந்த கோயிலை நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த கோயில், அது கீழே இருக்குது பாருங்கள், அந்த கோயில் தான் பார்த்துட்டு, அந்த மரத்தடியில் இருக்குது பாருங்கள் அந்த கோயில். சரி, வெயில் நேரம் ஏன் அங்கே போகிறது அந்த சமயத்தில், என்ன இதுன்னு தெரியல. அதனால் நாங்கள் போக விருப்பம் இல்லாத குழந்தைங்களாம் இருக்கிறதுனால சரி அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் பேசிக்கிட்டே போக ஆரம்பித்தோம். இந்த சுண்ணாம்பு கலந்த ஒரு மதில் சுவர்னு கூட சொல்லலாம், தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கான வழிமுறைன்னு கூட சொல்லலாம். பாருங்க, உரல என்ன தகவல்னே தெரியல, ஆனால் இதெல்லாம் இருக்குங்க. நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, சில விஷயங்களை வந்து நீங்கள் பேசுகிறது எளிமை, அதை போய் பார்க்குறது அவ்வளோ கஷ்டங்க. அதை பார்த்து அனுபவிக்கிற ஒரு விஷயம் வேறு எதுலேயுமே கிடையாது. சினிமாவை நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லலாம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு, பார்த்தா தானே தெரியும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு நாங்கள் பார்த்துட்டு கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு சொன்னதுனால கீழே நோக்கி போயிட்டோம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ, இதுதான் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. இந்த குகை வழியாக தான் நீங்கள் போகணும், இங்கே போனீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த குகை வழியாக போக ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக இங்கே போயிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பெரும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை பாருங்களேன், இந்த மாதிரி சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான இடங்கள்லாம். அட்லீஸ்ட் நம்ம சேனலில் நம்ம ஒரு வீடியோவில் இதெல்லாம் கொடுக்குறோன்றதுக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம சினிமா வந்து ரெஃபர் பண்ணக்கூடாது தான், ஆனால் இருந்தாலும் எதுக்காக சொன்னால், எது எடுத்தாலும் சினிமாவை தான் நம்ம பார்க்குறோம். பட் இந்த மாதிரியான வரலாற்று நிகழ்வுகளை நம்ம பார்க்குறதே இல்லை. கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு நல்ல தகவல் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மொத்தமே மதில் சுவர்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக. பாறை, இப்போ ஒரு மலை அப்படின்னா வெறும் பாறைகள் தான் இருக்கும். இந்த பாறைகள்லாம் தாண்டி எவ்வளோ அழகாக வந்து அந்த மதில் சுவர்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த மதில் சுவரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்தோம்னு சொல்லலாம். ரைட், இது பாருங்களேன், இதெல்லாம் எப்படி இங்கே கட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த காலத்தில் ராஜாக்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க. ராஜா, ராணி, இந்த மாதிரியான ஆற்காடு நவாப் அவர்களை போன்ற மகிமண்டல கோட்டையாண்ட அரசர்கள் இங்கே வாழ்ந்துருக்குறாங்கன்றதுக்கான எவிடன்ஸை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான தகவல் கூடவே பேசிகிட்டு இருந்தேன். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறதை விட, எங்ககிட்ட இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய கஷ்டங்களை பட்டுட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் அடுத்த பார்ட் 2ல் நாம் சந்திப்போம்.